கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தனிமை என்பது உங்கள் கூட இருந்தவர்களை இழந்து தனிமையாக இருக்கிறீர்களா? இல்லை எல்லாரும் இருந்தும் எல்லாராலும் நீங்கள் வெறுக்கப்பட்டு தனிமையாக தள்ளப்பட்ட நிலையில் காணப்படுகிறீர்களா? தனிமை ஒரு கொடுமையானது. அதே நேரத்தில் தனிமை ஒரு அருமையானது கூட. அவரவருக்கு எந்தெந்த சூழ்நிலையில் தனிமை ஏற்படுகிறது என்பது பொறுத்திருக்கிறது. ராக்கெட்டானது மேல் நோக்கி போகும்போது சில பொருட்களை கலண்டாதான் மேல் நோக்கி சரியாக செல்லும். இல்லையென்றால் வெடித்து விழும். அதே போல்தான் நாம் பரலோகம் நோக்கி போக வேண்டும் என்றால் சில கெட்ட நண்பர்கள், உறவினர்கள், ஏன் கூட பிறந்தவர்களையும் தேவன் நம்மை விட்டு தனிமைப்படுத்துவார். அப்போதுதான் நாம் சரியாக செல்வோம். இல்லை என்றால் உங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கிறீர்களா? அவர்களை இனி பார்க்க முடியாது என்று கலங்குகிறீர்களா? கவலைப்படாதீர்கள், ஒரு நாள் அவர்களை நாம் பார்க்க செல்வோம் என்ற அந்த விசுவாசத்தோடு இருங்கள். அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் தேவனோடு இருப்பார்கள். அந்த விசுவாசம் உங்கள் கூட இருக்கணும். அவர்களை நாம் முகமுகமாய் பார்ப்போம் என்ற அந்த இது இருக்கணும். இன்னொன்று பார்த்தா எல்லாரும் இருந்து தள்ளப்படுகிறோம், அப்படி எல்லாராலும் வெறுக்கப்படுகிறோம், ஏன் இப்படி நடக்கிறது? அவர்களாம் இந்த பிரியமாக இருந்தார்களே என்று நாம் யோசிப்போம் இல்லையா? நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு கழுகானது தன்னுடைய குஞ்சை மலையிலேருந்து தள்ளி விடுது. அப்போ தள்ளி விடும்போது அந்த குஞ்சு அந்த தாயை பார்க்குது, ஏன் நம்மளை தள்ளி விடுறாங்க இவ்வளோ பெரிய பள்ளத்தில் அப்படின்னு. அப்போது அதுவும் தாயானது அது தள்ளி விடும்போது அது கொஞ்சம் கஷ்டப்படுது. ஆனால் அது நல்லா இருக்கணும்னு தான் தள்ளி விடுது. ஏன்னா பறக்கையாமல் அப்படியே இருக்கிறதுனால அது கீழே தள்ளி விடும்போது அது என்ன செய்யுது, பயந்து ரெக்கையை விரித்து மேல் நோக்கி செல்ல பார்க்குது. ஸோ அது எதுக்காக தள்ளி விடுதுன்னா, இப்படியே இருந்தால் அது இப்படியே பறக்காமலே இருக்கும், அதை பறக்க விடணும்னு அது பயிற்சி கொடுக்குது இல்லையா? அதே போல் தான் நாம் சின்ன பிள்ளையில் அம்மா அப்பாவோட ஜாலியாக சந்தோஷமாக இருந்திருப்போம். திடீர்னு என்ன நம்மளை கல்யாணம் வெட்டி கொடுத்து நம்மளை அப்படியே அனுப்புகிறாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? ஸோ நம்ம நல்லா இருக்கணும்னு தான் சில காரியங்கள் செய்வாங்க. இதுன்னு இல்லை, ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளுக்கு தெரியாத காரியங்களை கூட நம்மளுக்கு தைரியத்தை சொல்லி அதில் பழக்க வைப்பாங்க இல்லையா? அது உங்களுக்கு நான் சொல்லணும்னு தோணுச்சு இந்த நேரத்தில். அதனால் தனிமை எந்தெந்த சூழ்நிலையில் யாருக்கு எப்படி வருதோ அதை பொறுத்து தான் அந்த தனிமையானது இனிமையாக கொடுமையாக. ஆனால் இது ஏன் வந்தது மட்டும் நீங்கள் யோசித்து பார்த்தா அது எல்லாமே நன்றாக இருக்கும். சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.